வணக்கம். நண்பர்களே, அடுத்து நம்ம பாலிட்டி பார்க்கலாம். ஸோ பாலிட்டியை பொறுத்தவரைக்கும் இப்போ கடைசியா உங்களுக்கு நான் ஒரு பிடிஎஃப் அனுப்பியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த கடைசியா அனுப்பியிருக்க பிடிஎஃப் என்னென்ன மாதிரியான சட்டங்கள், அதாவது சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி நம்மளோட பிரிட்டிஷ் அரசாங்கம் நம்மளை ஆட்சி பண்ணுச்சு. அதுக்கு முன்னாடி கிழக்கிந்திய கம்பெனி நம்மளை ஆட்சி பண்ணுச்சு. ஸோ கிழக்கிந்திய கம்பெனியிலிருந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் வரைக்கும் என்னென்ன மாதிரியான சட்டங்கள் இயற்றப்பட்டது, ஒவ்வொரு சட்டமும் என்னென்ன புது புது வழிமுறைகளை கொண்டு வந்தது, என்ன உச்சநீதிமன்றமோ மத்திய அரசோ மாகாண அரசோ இதுகள்லாம் எந்தெந்த சட்டங்கள் நியமித்தது, ஒரு இந்தியாவினுடைய கவர்னர் ஜெனரலை வைஸ்ராயை மாற்றின சட்டங்கள் எது, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அதெல்லாம் கிடைச்சது எந்த சட்டங்கள் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த இது உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் நான் கடைசியாக கொடுத்துருந்தேன். ஸோ அந்த இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குலாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் அந்த ஒவ்வொரு சட்டத்தையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்திய கவுன்சில் சட்டம் இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த சட்டத்தினுடைய உறுப்பினர், அதாவது இந்த சட்டத்தின் மூலமாக மத்திய மற்றும் மாகாண சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருக்கும். ஸோ அப்போ அவங்க என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கலாமா, மத்திய மற்றும் மாகாண சட்டமன்றத்தின் உறுப்பினர் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்ட சட்டம் எது அப்படிங்கிறத கேட்கலாம். அப்படி இல்லைன்னா இதுவே இந்த இந்திய கவுன்சில் சட்டம் 1909 படி இது சரியா, அதாவது கூற்று சரி காரணம் நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி கேட்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு சட்டத்தையும் நான் கொடுத்துருக்கேன். இது கடைசியாக இந்தியா பிரிக்கப்படுறது வரைக்கும், சுதந்திர இந்தியா வரைக்கும் என்னென்ன சட்டங்கள் இருக்கோ அதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு ஆர்டிகல்ஸ், அதாவது பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போ அரசியலமைப்பு சட்டம் எழுதும்போது 395 ஆர்டிகல்ஸ் இருக்கும். 22 பகுதிகளும் 8 அட்டவணைகளும் இருந்திருக்கும். ஸோ ஒவ்வொன்றும் என்னென்ன பண்ணுது, யார் யாருக்கு இது மொத்தத்தையும் நம்ம படிக்க தேவையில்லை. முக்கியமான ஆர்டிகல்ஸ் என்ன அப்படிங்கிறத அடுத்து நம்ம இதில் பார்க்கலாம். உலகிலேயும் முதலாக அரசியலமைப்பு உருவாக்குனது எதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அரசியலமைப்பை உருவாக்குனது அமெரிக்க நாடு தான். ஸோ அமெரிக்க நாடு தான் முதலாக அரசியலமைப்பை உருவாக்குச்சு. ஸோ பிரிட்டிஷ் அப்புறம் அரசியலமைப்பு இல்லையான்னு கேட்டிங்கன்னா, அரசியலமைப்பு இருந்துச்சு. பட்டு அதை அவங்க எழுத்து வடிவமாகவோ அல்லது எல்லாமே செயல் வடிவத்தில் மட்டும்தான் வச்சுருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான இதை முதலாக அந்த அரசியலமைப்பை உருவாக்குனது எதுனா அமெரிக்கா தான். அது மாதிரி இது மாதிரி அரசியலமைப்பு சட்டம் வேணும், அரசியல் அமைப்பை எழுதுறதுக்கு ஒரு அரசியல் நிர்ணய சபை வேணும் அப்படிங்கிறதான் முதல்ல குரல் கொடுத்தது யாருன்னா எம்என் ராய். 1934 இவர் சொல்லியிருப்பார். ஸோ 1935 இதே கருத்தை காங்கிரஸ் கட்சி கோரிக்கை வைக்கும். 1938 நேருவும் கோரிக்கை வைப்பார். ஸோ 1940 ஆகஸ்ட் அறிக்கையை பிரிட்டிஷ் அரசாங்கம் வெளியிடும். ஆனால் அந்த ஆகஸ்ட் அறிக்கையை காங்கிரஸும் மற்ற அனைத்து கட்சிகளுமே நிராகரிச்சிடும், இது எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் 1942 கிரிப்ஸ் அறிக்கை அப்படிங்கிறத கொடுப்பாங்க. ஸோ அந்த கிரிப்ஸ் அறிக்கையும் நிராகரிக்கப்படும். அதுக்கப்புறமா 1947 கேபினெட் குழு, அதாவது அமைச்சரவை தூதுக்குழு அறிக்கை. ஸோ இந்த அறிக்கையின்படி தான் நமக்கு அரசியல் நிர்ணய சபை அமைக்கப்படும். அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாமே தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஸோ 1946 இந்த கேபினட் தூதுக்குழுவினுடைய சிறப்பம்சங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் நடத்துறதுக்கு, அதாவது இந்தியாவில் தேர்தல் நடத்துறதுக்கு இந்த தூதுக்குழுவினுடைய அறிக்கை தான் நமக்கு உதவியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 389 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இதில் 292 மாகாண உறுப்பினர்கள் இருந்தும் 93 குறுநில மன்னர்கள், அவங்களுடைய மன்னர்கள்லேருந்து 93, 3 தலைமை மாகாணத்திலிருந்தும், 1 பலுஜிஸ்தான் அப்படிங்கிறது இப்போ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பகுதி. ஸோ அங்கே இருந்தும் மொத்தமாக 389 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்க இந்த தேர்தலானது நடத்தப்படும். இந்த தேர்தலில் பார்த்திங்கன்னா எல்லா மதத்தை சேர்ந்தவங்களுக்கும் பிரதிநிதித்துவம் இருக்கும். அதே மாதிரி 10 லட்சம் பேருக்கு ஒரு மாகாண உறுப்பினர் அப்படிங்கிற ரேஷியோவில் இந்த தேர்தல் நடத்தப்படும். இது நேரடி தேர்தல் கிடையாது, சட்டசபை உறுப்பினர்கள் மற்றும் மறைமுக தேர்தல் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சட்டசபை உறுப்பினர்கள் மூலமாக மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட, அதாவது மத்திய அரசு தேர்ந்தெடுக்கிறதுக்காக இந்த
இந்த தேர்தலானது நடத்தப்படும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 9, 1946 டிசம்பர் 9, 1946 முதல் அரசியல் நிர்ணய சபை வந்து நடத்தப்படும். இதனுடைய முதல் மாநாடு டிசம்பர் 9, 1946. இதனுடைய தற்காலிக தலைவராக வயதில் மூத்தவராக இருந்த சச்சினானந்த சின்ஹா அப்படிங்கிறவர் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அடுத்து நிரந்தர தலைவராக ராஜேந்திர பிரசாத் மாற்றியமைக்கப்படுவார். துணைத் தலைவராக எஸ்சி முகர்ஜியும் கிருஷ்ணமாச்சாரி அவர்களும் இருப்பாங்க. டிசம்பர் 13, 1946 குறிக்கோள் தீர்மானங்களும் நேருவால் வந்து அறிமுகம் செய்யப்படும். ஸோ இந்த குறிக்கோள் தீர்மானங்கள் அப்படிங்கிறத நேரு அவர்கள் அறிமுகம் பண்ணுவார் டிசம்பர் 13, 1946. இதில் தான் வந்து இந்தியா சமதர்ப்ப நாடு, இறையாண்மை உடைய நாடு, ஜனநாயக நாடு, குடியரசு, எம்மதமும் அதாவது சமய சார்பற்ற நாடு, இது எல்லாத்தையுமே இந்த குறிக்கோள் தீர்மானங்களில் தான் வச்சுருப்பாங்க. ஜனவரி 22, 1947 இந்த தீர்மானம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். ஸோ ஜனவரி 22, 1947 இந்த தீர்மானம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். ஸோ இந்த அரசியலமைப்பை எழுதுவாங்க இல்லையா, ஸோ எழுதுகிறப்ப கூட்டம் போடும்போது எல்லாமே தலைவர் வந்து ராஜேந்திர பிரசாத்தாக இருப்பார். அதில் இருக்கக்கூடிய சட்டங்களை பற்றி ஏற்றும் போது தலைவர் வந்து மௌலாங்கராக இருப்பார். சரிங்களா. அரசியல் நிர்ணய சபை வந்து மொத்தம் 11 அமர்வுகள், 11 தடவை கூட்டம் நடக்கும். மொத்தம் 166 நாட்கள் கூட்டம் நடக்கும். 2473 சட்ட திருத்தங்கள் வந்து மேற்கொண்டிருப்பாங்க. ஜூலை 22, 1947 இந்திய தேசிய கொடி வந்து அந்த ட்ரை கலர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தேசிய கொடியை வந்து ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. ஜனவரி 24, 1950 தேசிய பாடலும் தேசிய கீதமும் ஏற்றுக்கொள்ளப்படும். அரசியலமைப்பு புத்தகம் எழுதி முடிக்கப்பட்ட மொத்த நாட்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 வருடம் 11 மாதங்கள் மற்றும் 18 நாட்கள். ஸோ 2 வருடம் 11 மாதங்கள் மற்றும் 18 நாட்கள். இது 60 நாடுகள்லேருந்து சட்டத்தை எடுத்திருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு சட்டமும் ஏதாவது ஒரு நாட்டிலேருந்து, மொத்தமாக 60 நாடுகள்லேருந்து ஒவ்வொரு சட்டத்தை எடுத்து நம்மளுக்கு தகுந்த மாதிரி அந்த சட்டங்களை வந்து மாடிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ மொத்தமாக 64 லட்ச ரூபா இதுக்காக செலவு பண்ணியிருப்பாங்க. நவம்பர் 26, 1949 இது எழுதி முடிக்கப்பட்டது. ஸோ நவம்பர் 26, 1949 இது வந்து எழுதி முடிக்கப்பட்டது. ஜனவரி 26, 1950 இது வந்து என்னென்னா பூர்ண சுயராஜ்ய நாள்னு சொல்லி நேரு வந்து 1936 வந்து அறிவிச்சிருப்பார். ஸோ அதுக்காக இந்த நாளில் வந்து குடியரசாக, அதாவது அந்த அரசியலமைப்பை வந்து ஏற்றுக்கிட்டு குடியரசாக வந்து இது பண்ணுவாங்க. ஸோ இதை எழுதும்போது நமக்கு பார்த்திங்கன்னா 395 சரத்துகள் அல்லது விதிகள், ஒரு முகவரை, 22 பகுதிகள், 8 அட்டவணைகள் இருக்கும். ஆனால் இப்போ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 448 ஆர்டிகல்ஸ். இப்போ வந்து 448 ஆர்டிகல்ஸ், முகவரை 1 தான். பகுதிகள் வந்து 25 பகுதிகளாக இருக்கும். அட்டவணை வந்து 12 அட்டவணை. ஸோ இதை வந்து கூடுதலாக வச்சுக்கோங்க. அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் அவர்களை சொல்லுவாங்க. இந்த அரசியலமைப்பு குழுவுக்கான சின்னம் வந்து பார்த்திங்கன்னா யானை சின்னம். இதனுடைய சட்ட ஆலோசகர் யாருன்னா PN ராவ் அவர்கள் தான் இதனுடைய சட்ட ஆலோசகராக இருப்பார். இதை வந்து கையிலே எழுதி, அதாவது இந்த அரசியலமைப்பு மொத்தத்தையும் கையில் எழுதி இத்தாலி பாணியில் கையில் எழுதினவர் யாருன்னா பிரேம் பிகாரி நாராயணன். ஸோ பிரேம் பிகாரி நாராயணன் அப்படிங்கிறவர் தான் இதில் கையில் எழுதியிருப்பார். ஸோ செயலாளர் வந்து பார்த்திங்கன்னா HBR ஐயங்கர். ஸோ இது வந்து மொத்தமாக இந்த அரசியல் நிர்ணய சபையின் மூலமாக அரசியலமைப்பு எழுதி முடிக்கப்பட்டதுக்கான எல்லா டீட்டெயிலுமே பார்த்தோம். ஸோ இதை எழுதுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த டிராஃப்டிங் கமிட்டி. இந்த டிராஃப்டிங் கமிட்டி அப்படிங்கிறது வரைவு குழு அப்படிம்பாங்க. இந்த வரைவு குழு 1947 ஆகஸ்ட் 29 அமைச்சிருப்பாங்க. 7 பேர் வந்து அந்த வரைவு குழுவில் இருப்பாங்க. இதில் வந்து 8வதாக அந்த சட்ட ஆலோசகர் PN ராவ் அவர்களையும் சேர்த்து மொத்தம் 8 பேர். சட்ட ஆலோசகரை சேர்த்து 8 பேர், அவர் இல்லாமல் 7 பேர். தலைவர் அம்பேத்கர் இருப்பார். அதுக்கப்புறம் அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர், அதுக்கடுத்து கோபாலசுவாமி ஐயங்கார், KM முன்ஷி, சையது முகமது சாதுல்லா, TA கிருஷ்ணமாச்சாரி, மாதவராவ். இந்த TA கிருஷ்ணமாச்சாரிக்கு முன்னாடி கைத்தான் ஒருத்தர் இருப்பார். அவர் இறந்ததுனால கிருஷ்ணமாச்சாரி வந்து வந்திருப்பார். அதுக்கு முன்னாடி மாதவராவுக்கு முன்னாடி மிட்டல்னு ஒருத்தர் இருப்பார்.
அவர் எனக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி அவர் போனதுனால மாதவராக வந்திருப்பார். ஸோ புரியுதுங்களா? ஸோ அடுத்ததாக இதுக்குன்னு என்னென்ன மாதிரியான கமிட்டிஸ் வந்து போடப்பட்டுச்சுங்கிறத பார்க்கலாம். ஒன்றிய அரசியலமைப்பு சட்டக்குழு, இந்த ஒன்றிய அரசியலமைப்பு சட்டக்குழுவுக்கு தலைவர் வந்து நேருவாக இருந்திருப்பார். மாகாண அரசியலமைப்பு சட்டக்குழு, இது மாகாணங்கிறது வந்து மாநிலம்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து மத்திய அரசுக்கு சட்டக்குழு ஏற்றும் போது தலைவராக நேருவாகவும், மாநிலத்துக்கு ஏற்றும்போது தலைவராக சர்தார் வல்லபாய் பட்டேலும் இருந்திருப்பார். அதுமாதிரி விதிமுறைகள் குழுன்னு ஒன்று இருக்கும், அதுக்கு வந்து தலைவர் என்ன ராஜேந்திர பிரசாத். அதுக்கடுத்து ஸ்டீரிங் கமிட்டின்னு ஒன்று வச்சுருப்பாங்க, ஸோ அதுக்கும் ராஜேந்திர பிரசாத் தான். அதுக்கடுத்து அடிப்படை உரிமைகள், சிறுபான்மை, இதை பற்றியெல்லாம் ஆலோசனை பண்ணக்கூடிய குழு வந்து பார்த்திங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேலில் இருந்திருக்கும். ஒன்றிய அதிகார குழுவுக்கு நேரு வந்து தலைவராக இருந்திருப்பார். ஸோ ஒவ்வொரு குழுவினுடைய தலைவர் மொத்தமே வந்து நமக்கு நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், ராஜேந்திர பிரசாத், இவங்க 3 பேர் தான். ஸோ ஒவ்வொருத்தரும் ரெண்டு குழுவுக்கு வந்து தலைவராக இருந்திருப்பாங்க. ஒன்றிய அரசியலமைப்பு சட்டக்குழுவுக்கும் ஒன்றிய அதிகார குழுவுக்கும் நேரு வந்து தலைவராக இருப்பார். மாகாண அரசியலமைப்பு சட்டக்குழுவுக்கும் அடிப்படை கடமைகள், அடிப்படை உரிமைகள், சிறுபான்மைக்கான ஆலோசனைகள், இதுக்கெல்லாம் வந்து படேல் வந்து தலைவராக இருப்பார். ஸோ விதிமுறைகள் குழு, ஸ்டீரிங் கமிட்டிக்கு ராஜேந்திர பிரசாத் இருப்பார். ஸோ இதில் என்னென்ன குறைபாடுகள் இருந்துச்சு, அதை வச்சு ஒவ்வொருத்தரும் என்னென்ன மாதிரி சொன்னாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நசிருதீன் ஷா அப்படிங்கிறவர் இந்த குழுவை வந்து என்ன சொல்லுவார், அதாவது அந்த அரசியல் நிர்ணய சபை என்ன சொல்லுவார்னா திசை மாறும் குழு அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ விஸ்கண்ட் அப்படிங்கிறவர் இது வந்து இந்துக்களினுடைய அமைப்பாக இருக்குது, இதில் இருக்கக்கூடிய எல்லாமே மேக்ஸிமம் எல்லாமே இந்துக்களாக தான் இருக்காங்க, ஸோ இது ஒரு இந்துக்கள் அமைப்பு அப்படின்னு சொல்லியிருப்பார். வின்ஸ்டன் சர்ச்சில் அப்படிங்கிறவர் வந்து என்னென்னா அவரும் அதை தான் இதுவே ஒரே மாதிரி தான் சொல்லியிருப்பார், இது வந்து ஒரு பெரும்பான்மை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது அப்படின்னு. அதாவது நிறைய இந்துக்கள் இருந்தால் அப்போ அது வந்து நிறைய ஒரு பெரும்பான்மை தானே. ஸோ அதைத்தான் வந்து வின்ஸ்டன் சர்ச்சில்னு சொல்லியிருப்பார். ஸோ ஆஸ்டின் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா ஒற்றை கட்சி, ஏன்னா அப்போ வந்து காங்கிரஸ் மட்டும்தான் இருந்துச்சு, அதுக்கு மாற்றாக வந்து அதிகமாக எந்த கட்சியும் இல்லை. ஸோ அதனால் இதை வந்து ஒற்றை கட்சியினுடைய அமைப்பு அப்படிங்கிறத வந்து ஆஸ்டின் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக பிரேயாம்பிள் அல்லது முகவுரை. இந்த முகவுரை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எந்த அரசியலமைப்பு புத்தகமாக இருந்தாலும் அதனுடைய மொத்த சாராம்சம் அதனுடைய முதல் பக்கத்தில் வந்து எழுதப்படும். ஸோ இதுக்கு பேர் தான் முகவுரை. இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, இப்போ நம்ம புக்கே இருக்குது, புக் எடுத்தோன்னே நம்ம நேரடியாக இதுக்குள்ளே போயிருக்கோம், ஒவ்வொரு இதுவும் வந்து எங்கெங்கே இருக்குது, அதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எழுதியிருப்பாங்கல்ல. ஸோ அதை தான் இங்கேயும் முகவுரை அப்படிங்கிறாங்க. முகவுரை என்பது வந்து எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னா அமெரிக்க நாட்டிலேருந்து எடுத்திருப்பாங்க. அரசியலமைப்பு புத்தகத்தின் முதல் பக்கம் வந்து முன்பக்கம் வந்து அந்த முகவுரை தான். ஆனால் வந்து இந்த பக்கமாக அதை வச்சுருப்பாங்க, ஆனால் எழுதுனது எப்போன்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக எழுதியிருப்பாங்க. ஸோ பக்கத்தில் வைக்க வேண்டியதை வந்து புத்தகம்லாம் அரசியலமைப்பில் வந்து சரத்துக்கள் எல்லாம் எழுதி முடித்ததுக்கப்புறம் கடைசியாக தான் இந்த முகவுரை அப்படிங்கிறத வந்து எழுதியிருப்பாங்க. அந்த முகவுரைங்கிறது என்ன அப்படின்னா, இங்கே இதில் இந்த ஆர்டிகல்ஸ், இந்த 395 ஆர்டிகல்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஆர்டிகல்ஸ் பார்க்க போகிறோம் இல்லையா. ஸோ அதில் இருக்கக்கூடிய மொத்த சரத்துக்களினுடைய சுருக்கம் தான் இந்த முகவுரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிறப்பம்சம், இதோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் வந்து என்னென்ன வார்த்தைகள், முக்கியமான வார்த்தைகள் இருக்கும்னா இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, ஜனநாயகம் அப்படிங்கிற வார்த்தைகள் இதில் வந்து இடம்பெற்றிருக்கும். இறையாண்மைனா எந்த நாட்டினுடைய தலையீடும் இல்லாமல் தனிச்சு இயங்கக்கூடிய தன்மைக்கு பேர் இறையாண்மை அப்படிம்பாங்க. சமதர்மம் அப்படிங்கிறது தனியார் துறையிலோ பொதுத்துறையிலோ பொதுமக்களுக்கு உதவி செய்வது. இதை வந்து யார் இந்த சமதர்மங்கிற வேற சொல்லியிருப்பாங்கன்னா 1955ஆம் ஆண்டு ஆவடி மாநாட்டில் நேரு முதலாக இதை வந்து சொல்லியிருப்பார். அடுத்து மதச்சார்பினை, அதாவது அனைத்து மதங்களுக்குமே முக்கியத்துவம், இது ஆர்டிகல் 25லேருந்து 28 வரைக்கும் வரும். அடுத்து ஜனநாயகங்கிறது இந்தியா வந்து ஒரு மறைமுக ஜனநாயகம் கொண்டது, அதாவது பிரதிநிதித்துவ நாடாளுமன்ற ஜனநாயகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நேரடி ஜனநாயகம் அப்படிங்கிறது சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடியது. என்னென்னா இதில் வந்து சட்டங்கள் நம்ம ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ நம்ம தேர்ந்தெடுத்துடுறோம், நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர் தான் ஒரு சட்டங்களை வந்து ஏற்றுவாங்க. ஆனால் வந்து இப்போ இந்த சுவிட்சர்லாந்து அப்படிங்கிறதெல்லாம் வாக்கெடுப்பு, ஒரு சட்டத்தை வந்து இருக்குன்னா மக்களுக்கு வந்து நேரடியாக வாக்கெடுப்பில் விட்டுருவாங்க, மக்கள் பார்த்து அது வேணுமா வேணாமாங்கிறத மக்கள் டிசைட் பண்ணுவாங்க. புரியுதுங்களா?
இப்போ நம்ம டிசைட் பண்ணுறது கிடையாது. இப்போ ஒரு சட்டம் இருக்குது, இப்போ ஒரு நீட்டே இருக்குன்னா அதை நம்ம டிசைட் பண்ணுறது கிடையாது. நம்ம அனுப்பி வச்ச எம்பியோ எம்எல்ஏோ தான் டிசைட் பண்ணுவாங்க, சரிங்களா? ஆனால் வந்து சுவிட்சர்லாந்தில் எப்படின்னா ஒரு சட்டம் இயற்றப்பட்டுச்சுன்னா அது மக்களோட நேரடியான வாக்குக்கு அனுப்பி வைப்பாங்க. மக்கள் எல்லாம் சேர்ந்து அது வேணுமா வேணாமாங்கிறத அவங்க தான் டிசைட் பண்ணி மெஜாரிட்டி வேணும்னு கிடச்சிச்சின்னா அந்த சட்டத்தை ஏற்றுவாங்க, வேணாம் அப்படின்னா அந்த சட்டத்தை வந்து நிராகரிச்சிருவாங்க. ஸோ இது வந்து நேரடி ஜனநாயகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் வந்து மறைமுக ஜனநாயகம், சரிங்களா? ஸோ இந்த முகவுரையை பற்றி அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பார்னா, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இவை மூன்றும் ஒன்றோடு ஒன்று பிரிக்க இயலாதது அப்படிங்கிறத வந்து அம்பேத்கர் வந்து சொல்லியிருப்பார். அடுத்து இதில் வந்து குடியரசுங்கிற வார்த்தை இருக்கும். இந்த இந்தியா வந்து ஒரு குடியரசு நாடு. அடுத்து நீதித்துறை, சமூக நீதி, அதுமாதிரி பொருளாதார நீதி, அரசியல் நீதி. இதாவது என்னென்னா சமூக நீதி அப்படிங்கிறது வந்து தாழ்த்தப்பட்டோர், இந்த கேஸ்ட் வைஸாக நம்ம ரிசர்வேஷன் வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அதுதான் சமூக நீதியை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அடுத்து பொருளாதார நீதி அப்படிங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து சம உரிமை இருக்கிறது. ஏழை பணக்காரனுக்கு வந்து அந்த வரி விதிக்கக்கூடிய தன்மையில் வித்தியாசம். ஸோ இதெல்லாம் வந்து பொருளாதார நீதி அப்படிம்பாங்க. அரசியல் நீதினா சட்டத்தின் முன் அனைவரும் சமம், யாருக்கு வேணாலும் ஓட்டு போடலாம், யார் வேணாலும் தேர்தலில் நிற்கலாம் அப்படிங்கிறதுக்கான அந்த அரசியல் நீதி. அடுத்து சுதந்திரம் அப்படிங்கிறது தனி மனித சுதந்திரத்தை பற்றி இருக்கக்கூடியது. ஸோ இது ஆர்டிகல் 21 பார்க்கலாம். சமத்துவம் அப்படிங்கிறது சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஸோ சட்டத்தின் முன் அனைவரும் சமம்ங்கிறது சமத்துவம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சகோதரத்துவம்னா அனைத்து மதத்தினரும் ஜாதியினரும் வந்து ஒரே மாதிரி அண்ணன் தம்பியாக இருக்கணும், சகோதரர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் சகோதரத்துவம். ஸோ இந்த 9 வார்த்தைகள்லாம் ரொம்ப ஹைலைட் பண்ணி இந்த முகவுரையில் வந்து வைக்கப்பட்டிருக்கும். இந்த முகவுரை சார்ந்து ஒவ்வொருத்தரும் என்னென்ன மாதிரியான கூற்றுகள் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ பால்கிவாலா அப்படிங்கிறவர் வந்து முகவுரை என்பது அரசியலமைப்பு சட்டத்தின் அடையாள அட்டை, ஐடென்டி கார்டு அப்படின்னு சொல்லியிருப்பார். யார் சொல்லியிருப்பார்னா என்.ஏ. பால்கிவாலா அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பார். அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் என்ன சொல்லியிருப்பார்னா, இத்தனை நாள் நான் கண்ட கனவு நிறைவேறியது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இத்தனை நாள் நம்ம கஷ்டப்பட்டதுக்கு இது நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பார். கே.எம். முன்ஷி அப்படிங்கிறவர் அரசியலமைப்பு சட்டத்தின் ஜாதகம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த கே.எம். முன்ஷிங்கிறவர் வந்து முகவுரையை அரசியலமைப்பு சட்டத்தின் ஜாதகம் அப்படிம்பார். அடுத்து பண்டிட் தாருதாஸ் பார்கவா, இவர் என்ன சொல்லுவார்னா அரசியலமைப்பு சட்டத்தின் அணிகலன் அல்லது திறவுகோல் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பார். என்.எஸ். பார்க்கர் அப்படிங்கிறவர் இது வந்து அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஒரு கீ நோட், அதாவது வந்து நம்ம அந்த ரஃப் நோட்டுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி கீ நோட் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஹிதயத்துல்லா என்ன சொல்லியிருப்பார்னா அமெரிக்காவின் உறுதிமொழி புரட்சி போன்றது இந்த முகவுரை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பார். அதே மாதிரி இந்த முகவுரையின் மீது என்னென்ன மாதிரியான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா, பெருபார் யூனியன் வழக்கு 1960 போடப்பட்டிருக்கும். அது முகவுரை வந்து அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு பகுதி அல்ல அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதே இது வந்து 1973 கேசவநந்தாபாதி வழக்கில் இந்த முகவுரை வந்து அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு பகுதி தான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கடுத்து எல்ஐசி இந்தியா வழக்கில் வந்து எல்ஐசி ஆஃப் இந்தியா வழக்கில் வந்து 1995 இந்த பகுதி தான் ஆனால் ஒருங்கிணைந்த பகுதின்னு அதை மாற்றிருப்பாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணணும்னா 3 விதமான வழக்குகளில் 3 விதமான இதை வந்து சொல்லியிருக்கோம். வந்து பெருபார் யூனியன் வழக்கில் ஒரு பகுதி அல்லன்னு சொல்லும். கேசவநந்தாபாதி வழக்கில் 1973 கேசவநந்தாபாதி வழக்கில் ஒரு பகுதின்னு சொல்லியிருக்கோம். எல்ஐசி இந்தியா வழக்கில் வந்து ஒருங்கிணைந்த பகுதின்னு சொல்லியிருக்கோம். புரியுங்களா? ஸோ இதில் வந்து அடுத்ததாக இதில் என்னென்ன மாதிரியான சட்டத்திருத்தங்கள் இந்த முகவுரையில் சட்டத்திருத்தங்கள்னால் இப்போ வந்து ஒரு சட்டம் வந்து ஏற்றிட்டாங்க, இவங்க எழுதிட்டாங்க, அதில் எதையாவது சேர்க்கணும் இல்லை நீக்கணும் அப்படின்னா அதை வந்து சட்ட திருத்தங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ அந்த சட்ட திருத்தங்கள் வந்து இதில் என்னென்ன மாதிரியான சட்ட திருத்தங்கள் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 42வது சட்டத்திருத்தம், இந்த 42வது சட்டத்திருத்தம் மிக மிக முக்கியமானது. ஏன்னா இது வந்து மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படிம்பாங்க, ஒரு சின்ன அரசியலமைப்பு புத்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த 42வது சட்ட திருத்தத்தில் நிறைய திருத்தங்கள் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த முகவரியிலையும் இந்த 42வது சட்ட திருத்தம் தான் முகவரியிலையும் வந்து திருத்தங்கள் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நிறையா ஆர்டிகல்ஸ்லேயும் வந்து திருத்தங்கள் பண்ணியிருக்கோம். மற்ற எந்த சட்ட திருத்தமும் முகவுரையில் பண்ணப்பட்டிருக்காது.
ஒரே ஒரு சட்ட திருத்தம்னா 42வது சட்ட திருத்தம் 1976 இந்திரா காந்தி அவர்கள் வந்து பிரதமராக இருக்கும்போது பண்ணியிருப்பாங்க. இந்த சமதர்மம், மதச்சார்பின்மை, ஒருமைப்பாடு அப்படிங்கிறத வந்து முன்னாடி வந்து பிரியாம்பிள் அதாவது முகவுரையில் இருந்திருக்காது. அடுத்து இவங்க வந்ததுக்கப்புறமா 42வது சட்ட திருத்தம் மூலமாக இது எல்லாத்தையுமே அதை சேர்த்துருப்பாங்க. அடுத்து இந்த முகவுரை அப்படிங்கிறது வந்து என்னென்னா, இந்த முகவுரையில் இருக்கக்கூடியது வந்து பின்பற்றப்படவில்லை அப்படின்னாலும் இது வந்து தண்டனைக்கு உட்படாதது. அது இந்த முகவுரையில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து ஒரு குடிமகனோ அரசோ பின்பற்றலைன்னா அது வந்து உச்சநீதிமன்றம் அவங்கள வந்து தண்டிக்க முடியாது. ஸோ இது வந்து தண்டனைக்கு உட்படாதது. அதனால் இது வந்து ஜஸ்ட் நம்ம கடைபிடிக்க வேணும். பட் இது வந்து கம்பல்சரி அப்படிங்கிறது மாதிரி கிடையாது. ஸோ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தரும் இந்திய நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் என்னென்ன மாதிரியான உரிமைகள் இருக்குது. இந்த அடிப்படை உரிமைகளில் பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா எதெல்லாம் ஒரு சாதாரண குடிமகனால் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். இதில் வந்து பகுதி 3. அப்போ இது வந்து நம்ம ஏற்கனவே எத்தனை பகுதி பார்த்தோம்? 22 பகுதி பார்த்தோமா? ஸோ 22 பகுதி எழுதப்பட்டதில் இப்போ நம்ம 3வது தான் பார்க்க போகிறோம். அப்போ மொதல் 2ஐயும் வந்து நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம். ஏன்னா அது அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை. இதில் முக்கியமானது தான் நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறோம். ஸோ அடிப்படை உரிமைகள். இந்த அடிப்படை உரிமைகளை பொறுத்த வரைக்கும் ஆர்டிக்கல் 12லேருந்து 35 வரைக்கும். ஆர்டிக்கல் 12லேருந்து 35 வரைக்கும் இதுவும் அமெரிக்காவிலேருந்து எடுக்கப்பட்டது தான். இதை வந்து இந்தியாவின் மகா சாசன சட்டம், அரசியலமைப்பின் மனசாட்சி அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இது அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பார்னா, அரசியல் ஜனநாயகத்தை இது நிலைநாட்டுகிறது அப்படிங்கிறது வந்து அம்பேத்கர் வந்து சொல்லியிருப்பார். ஸோ இதில் என்னென்ன ஆர்டிகல்ஸ் எது எதுக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஆர்டிக்கல் 12 என்னென்னா, இந்த மத்திய அரசு, மாநில அரசு, பஞ்சாயத்து இது எதுவுமே வந்து மக்களுடைய அடிப்படை உரிமையை வந்து பறிக்கக்கூடாது, பறிக்கக்கூடிய செயல்களில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. ஆர்டிக்கல் 13 என்னென்னா, அந்த அடிப்படை உரிமைக்கு எதிராக ஏதாவது ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டால் அந்த சட்டம் வந்து செல்லாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆர்டிக்கல் 13 படி இப்போ ஒரு அடிப்படை உரிமை இருக்குது, அந்த உரிமைக்கு எதிராக ஏதாவது சட்டங்கள் போட்டாங்கன்னா அந்த சட்டம் வந்து செல்லாது. ஆர்டிக்கல் 14 வந்து பார்த்திங்கன்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆர்டிக்கல் 15, 16 ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருந்தேன். இந்த இடஒதுக்கீட்டு கொள்கை அப்போ நம்ம இதை பற்றி பேசியிருந்தோம். ஆர்டிக்கல் 15, 16 பற்றி எந்த வழக்கில் பேசணும்னு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வழக்கின் மூலமாக தான் வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து இடஒதுக்கீடு கொள்கை வந்து கொண்டு வரப்பட்டிருக்கோம். அந்த இடஒதுக்கீட்டு கொள்கை கேன்சல் செய்யப்பட்டது வந்து இந்த ஆர்டிக்கல் 15, 16 வச்சு தான். ஸோ அது என்ன வழக்குங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ ஆர்டிக்கல் 15 வந்து பார்த்திங்கன்னா, பிறப்பிடம், மதம், இனம், பாலினம், ஜாதி இவற்றில் வந்து பாகுபாடு பார்க்கக்கூடாது எந்த ஒரு குடிமகனும் மற்றொரு குடிமகன்கிட்ட. இதே 16 வந்து என்னென்னா, இதே காரணங்களை காரணம் காட்டி வேலை வாய்ப்பிலையோ கல்வியிலையோ வந்து பாகுபாடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ஆர்டிக்கல் 16 சொல்லுது. ஸோ ஆர்டிக்கல் 17ங்கிறது தீண்டாமையை ஒழித்தல். ஆர்டிக்கல் 18 அப்படிங்கிறது பட்டங்களை துரத்தல். இந்த பட்டங்களை துரத்தல்னால் என்னென்னா, இப்போ இப்போ இராணுவத்திலையோ இல்லை உயர் அலுவலக பணிகள்லேயே இருக்கக்கூடியவங்களுக்கு சில பட்டங்கள் கொடுப்பாங்க. இப்போ மேஜர், ஹவில்தார் அப்படின்னு இராணுவத்தில் கொடுப்பாங்க இல்லையா? இப்போ லெப்டினன்ட், ஜென்ரல் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ இராணுவத்தில் இருக்கவங்களுக்கும் அரசாங்க பணிகளில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பட்டங்கள் வந்து கொடுக்கறதுக்கு வந்து அனுமதி இருக்குது. இதை தவிர மற்ற யாருமே எந்த ஒரு பட்டத்தையும் நம்ம வந்து சூடிக்கிற முடியாது. ஸோ இந்த மன்னர்களுக்கெல்லாம் பட்டம் கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பட்டங்கள் எல்லாத்தையுமே துறக்கிறது தான் ஆர்டிக்கல் 18. ஸோ ஆர்டிக்கல் 19 பேச்சுரிமை. அதாவது ஆர்டிக்கல் 19 வந்து பேச்சுரிமை, நகரும் உரிமை, வீடு கட்டும் உரிமை நிறையா இருக்கும். ஸோ அதை பேச்சுரிமைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிக்கல் 20 என்னென்னா, சிறை கைதிகளுக்கான உரிமை. சிறை கைதிகளுக்கான உரிமை ஆர்டிக்கல் 20. 21 வந்து பார்த்திங்கன்னா, தனி மனித சுதந்திரம். நம்ம என்ன வேணாலும் எங்கே வேணாலும் நடமாடலாம் அப்படிங்கிற தனி மனித சுதந்திரம். ஆர்டிக்கல் 22 என்னென்னா, கைது செய்யப்படுவதிலிருந்து தற்காத்து கொள்வதற்கான உரிமை. அதாவது நீங்கள் கைது செய்யப்பட போகிறீங்க அப்படின்னா
அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எஃப்ஐஆர் இருக்கா அதெல்லாம் கேட்குறாங்க இல்லையா? ஸோ அதுக்கான உரிமை தான் ஆர்டிக்கல் 22ல் சொல்லப்பட்டிருக்கும். அதாவது நீங்கள் ஒருத்தரை வந்து கைது பண்ண போகிறாங்க அப்படின்னா அதுலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கான உரிமை என்னென்னா இந்த முன்ஜாமீன் வாங்குறது, கோர்ட்டில் போய் வந்து சரண்டர் ஆகிறது, இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து ஆர்டிக்கல் 22ல் தான் வரும். ஆர்டிக்கல் 23 வந்து மனித கடத்தலை தடுத்தல். ஆர்டிக்கல் 24 குழந்தை தொழிலாளர் முறையை வந்து ஒழித்தல் தொடர்பானது. ஆர்டிக்கல் 24 25 மதத்தை அடுத்து ஆர்டிக்கல் 25லேருந்து 28 வரைக்கும் இந்த மதம் சார்ந்தது சிறுபான்மையினர் சார்ந்தது வரும். ஸோ ஆர்டிக்கல் 25 பார்த்தீங்கன்னா ஒரு மதத்தை வந்து யாரும் வந்து என்னோட மதம் தான் சிறந்தது என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா? அது மாதிரி ஒரு மதத்தை பின்பற்றுறதுக்கோ இல்லை பரப்புறதுக்கோ இல்லை போதிக்கிறதுக்கோ இருக்கக்கூடிய உரிமை. ஸோ இந்த உரிமையின் அடிப்படையில் தான் வந்து மத மாற்றங்கள் இது எல்லாமே பண்ணுறாங்க இல்லையா? ஸோ இது எல்லாமே ஆர்டிக்கல் 25 தான். ஸோ எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு மதத்தை பின்பற்றவோ பரப்பவோ போதிக்கவோ இருக்கக்கூடிய உரிமை தான். ஆர்டிக்கல் 26 என்னென்னா ஆர்டிக்கல் 26ல் மதம் சார்ந்த நிறுவனங்கள், அதாவது இப்போ இந்த மதரசாஸ் கிறிஸ்டின் ஸ்கூல்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அவங்க வந்து ஏதாவது ஒரு மதம் சார்ந்த நிறுவனங்கள் இருக்குன்னா அவங்க பள்ளி கல்லூரிகள் இதெல்லாம் தொடங்குறதுக்கான, அதாவது அவங்க சார்ந்த நிறுவனங்கள் தொடங்குறதுக்கான அந்த உரிமை. 27 அப்படின்னா இவங்க அந்த மதம் சார்ந்த நிறுவனங்கள், அதாவது அது வந்து லாபம் ஈட்டக்கூடிய தொழிலாக இருக்கும் பட்சத்தில் அது அவங்க அந்த நிறுவனத்திற்கான வரி செலுத்துவதற்கு தொடர்பான உரிமை தான் ஆர்டிக்கல் 27. ஆர்டிக்கல் 28 இந்த 28 அப்படிங்கிறதுலாம் இப்போ கூட நமக்கு ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் போயிட்டு ஒரு பேர் மறந்துட்டேன், மகாவிஷ்ணுன்னு ஒருத்தர் வந்து ஸ்கூலில் போய் மத ரீதியாக வந்து பேசுவார், அதை கைது பண்ணியிருப்பாங்க இல்லையா? அதுக்கு காரணம் என்னென்னா இந்த ஆர்டிக்கல் 28/1 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அரசுக்கு வந்து பணம், அதாவது அரசு செலவழிக்கக்கூடிய அரசு நிறுவனங்கள்லையோ அல்லது அரசு உதவி பெறும் நிறுவனங்கள்லையோ மதத்தை வந்து போதிக்கக்கூடாதுன்னு ஒரு ஆர்டிக்கல் 28/1 இருக்கும். ஸோ அதாவது ஒரு சிறுபான்மையினர் வந்து தங்களோட கல்வி நிறுவனங்களில் மதத்தை வந்து வற்புறுத்தக்கூடாது. அதே மாதிரி அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள்லையோ கல்லூரிகள்லையோ மதத்தை போதிக்கிற மாதிரியான விஷயங்களை வந்து செய்யக்கூடாது. இது எல்லாமே ஆர்டிக்கல் 28ல் இருக்கும். ஸோ இந்த 28 பாதிக்குதுன்னு சொல்லி தான் அவரை கைது பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆர்டிக்கல் 29 என்னென்னா கலாச்சார உரிமை. இப்போ ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு விதமான கலாச்சாரங்கள் இருக்கும், அவங்களுக்கும் மொழியும் வேறுபடும். இப்போ உதாரணத்துக்கு முஸ்லீம்ஸில் வந்து உருது பேசக்கூடியவங்க இருக்காங்க, இப்போ ஆங்கிலோ இண்டியன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து தன்னுடைய மொழியையோ மதத்தையோ வந்து பின்பற்றுறதுக்கு வந்து அவங்களுடைய கலாச்சாரத்தையோ பின்பற்றுறதுக்கு இப்போ பர்கா போடுங்கள்லாம் சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து கலாச்சார உரிமையில் வரும். அவங்களுடைய கலாச்சாரத்தை அவங்க பின்பற்றிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான அந்த உரிமை. அதுக்கடுத்து ஆர்டிக்கல் 30 என்னென்னா சிறுபான்மையினர் கல்வி நிலையங்கள் நடத்துவது தொடர்பாக. அதாவது சிறுபான்மையினர்னா மதத்தின் அடிப்படையில் சிறுபான்மையினர்னு சொல்லுவோம் இல்லையா? கிறிஸ்டின்ஸு, முஸ்லீம்ஸு, சீக்கியர்கள் இவங்க எல்லாமே சிறுபான்மையினர். இவங்க கல்வி நிலையங்கள் நடத்துவது தொடர்பானது. இந்த ஆர்டிக்கல் 31 என்ன ஆகும்னா சொத்துரிமை. இந்த சொத்துரிமையை வந்து ஆர்டிக்கல் 31 நீக்கிடுவாங்க. யார் நீக்கினதுன்னு பார்த்தா மொரார்ஜி தேசாய் நீக்கிடுவார். இந்த மொரார்ஜி தேசாய் பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா இவர் வந்து 1977 பிரதமராக இருப்பார். முதல்ல கூட்டணி அப்படிங்கிறத வந்து கூட்டணி கட்சிகள் இருக்கு இல்லையா? ஸோ வந்து நிறைய ஒரு 2-3 கட்சியெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணியை வந்து அமைப்பாங்க. அந்த கூட்டணியிலிருந்து பிரதமர் யாரையாவது தேர்ந்தெடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி முதல்ல கூட்டணி வச்சு ஒரு பிரதமர் ஆனவர் யாருன்னா மொரார்ஜி தேசாய் தான். இவரோட கட்சி பேர் ஜனதா கட்சின்னு இருக்கும். ஸோ இவர் வந்து ஏன்னா அப்போ காங்கிரஸுக்கு மாற்ற நிறைய கட்சிகள் வந்ததுனால வேறு கட்சிகளோட இணைஞ்சு முதல்ல இந்த கேள்வி கூட வரலாம். ஸோ முதல்ல கூட்டணியின் மூலமாக பிரதமர் ஆனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மொரார்ஜி தேசாய் தான். ஓகேவா? ஸோ இவர் வந்து இந்த சொத்துரிமையை வந்து நீக்கிடுவார். நீக்கி என்ன பண்ணுவார், கொண்டு போய் 307 அதாவது 307 பகுதி 12 இந்த சொத்துரிமையை மாற்றிடுவார். அதாவது இதை அடிப்படை உரிமையிலிருந்து எடுத்து சாதாரண உரிமையாக மாற்றிடுவார். ஸோ இதை வந்து 307 பகுதி 12 வந்து இதை மாற்றிடுவார். இது வந்து எந்த சட்டத்திருத்தம்னா 44வது சட்டத்திருத்தம் 1978 இந்த சட்டத்திருத்தம் வந்து போடப்பட்டிருக்கும்.
அடுத்து ஆர்டிகல் 32. இந்த ஆர்டிகல் 32 அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறது, இருக்கிறதுலே இந்த மிகப்பெரிய ஒரு இந்த அரசியலமைப்பு உரிமைகள்லேயே மிகச்சிறந்ததாக வந்து இந்த ஆர்டிகல் 32 தான் காணப்படுது. ஏன்னா இதை கூட வந்து அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அரசியலமைப்பினுடைய ஆன்மா அப்படின்னு சொல்லியிருப்பார். ஏன்னா இது வந்து நீதின்னு கிடையாது, பேராணைகள். பேராண்மைன்னு எழுதியிருக்கேன், பட் பேராணைகள் அது. ஸோ பேராணைகள்னு சொல்லுவாங்க. இந்த பேராணைகள்னால் என்னென்னா, இந்த ரிட் மனு, அதாவது ஆட்கொணர்வு மனு, இதெல்லாம் வந்து நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அந்த நீதி பேராணைகளுக்குன்னு தனியாக உங்களுக்கு நான் வந்து ஒரு வீடியோவே போடுறேன். ஸோ அந்த பேராணைகளில் நீதி பேராணை இருக்கும். ஸோ என்னென்ன மாதிரியான பேராணைகள் இருக்குது, ஒவ்வொன்றும் எதுக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம தனியாகவே பார்க்கலாம். ஸோ இந்த ஆர்டிகல் 32 வந்து நான் வந்து ஒரு தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோவாகவே போடுறேன். ஓகேவா? ஸோ இது வந்து அரசியலமைப்பினுடைய ஆன்மா அப்படின்னு சொன்னது யாருன்னா அம்பேத்கர். இது என்னென்னா, நம்மளுடைய உரிமைகளை நிலைநாட்டக்கூடிய ஒரு முக்கியமான ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 32. ஸோ ஆர்டிகல் 33 அப்படிங்கிறது இராணுவம், அந்த காவலர்கள் இருக்காங்களா, அவங்க தொடர்பானது. இந்த இது மட்டும் அப்பப்போ வந்து செல்லாமல் போயிடும். இதுக்கு காரணம் என்னென்னா, இந்த எமர்ஜென்சி டைம்னு சொல்லுவோம் இல்லையா, அவசர நிலை, அந்த மாதிரியான டைம்களில் இந்த 33ங்கிறது வந்து மாற்றங்கள் பண்ணிக்கிறலாம். ஸோ அதுக்கானது இருக்குது. ஸோ ஆர்டிகல் 34 அப்படிங்கிறது இராணுவ ஆட்சி. இன்ன வரைக்கும் இந்தியாவில் இராணுவ ஆட்சி வந்ததே இல்லை. ஓகேவா? ஆர்டிகல் 35 அப்படிங்கிறது இந்த அடிப்படை உரிமை சார்ந்த சட்டங்களை இயற்றுவதற்கான என்னென்ன மாதிரியான விதிமுறைகள் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறத நாடாளுமன்றத்துக்கு அறிவுறுத்தக்கூடியதான் இந்த ஆர்டிகல் 35. ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த நம்ம பார்த்த இந்த டோட்டல் உரிமைகளும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையை சேர்ந்ததாக இருக்கும். இப்போ சமத்துவ உரிமை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 14லேருந்து ஆர்டிகல் 18 வரைக்கும். சுதந்திர உரிமை அப்படின்னா ஆர்டிகல் 19லேருந்து 22 வரைக்கும். சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்னா 23, 24. மத உரிமை அப்படின்னா ஆர்டிகல் 25லேருந்து 28 வரைக்கும். கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமை அப்படிங்கிறது ஆர்டிகல் 29லேருந்து 30 வரைக்கும். அரசியலமைப்பு சட்டத்தீர்வுகளுக்கான உரிமை அப்படிங்கிறது ஆர்டிகல் 32. ஓகேவா? ஸோ இதில் வந்து என்னென்ன மாதிரியான வழக்குகள் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1951 செண்பகராஜன் வழக்கு. இந்த வழக்கின் மீது வந்து என்னென்னா, அடிப்படை உரிமைகள் மீது சட்ட திருத்தம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம். இந்த அடிப்படை உரிமைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வந்து என்ன ஆகுன்னா, ஒருவேளை இந்த அடிப்படை உரிமைகள் வந்து அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நேரடியாக நம்ம உச்சநீதிமன்றமே அந்த கேஸ் எடுத்து நடத்தும். அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது இந்த அடிப்படை உரிமைகள். ஸோ இந்த அடிப்படை உரிமைகள் மீது சட்ட திருத்தம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னது வந்து செண்பகராஜன் வழக்கு 1951. அதே இது வந்து 1967 கோலக்நாத் வழக்கில் இந்த சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணோம்னா, அடிப்படை உரிமைகள் மீதெல்லாம் எந்த சட்ட திருத்தமும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும். அதுக்கடுத்து கேசவநந்தா பாரதி வழக்கில் வந்து 1973 திரும்ப என்ன சொல்லணும்னா, அடிப்படை உரிமைகள் மீது சட்டத்திருத்தம் செய்யலாம், ஆனால் அதனுடைய அடிப்படை அம்சமும் அந்த உரிமையை பாதிக்காத வண்ணமாக வந்து நீங்கள் வந்து சட்டத்திருத்தம் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து திரும்பவும் சொல்லும். ஸோ அடுத்து என்னென்ன வழக்குகள் என்னென்ன ஆர்டிக்கலில் சேஞ்ச் பண்ணாங்கன்னு பார்ப்போம். ஆர்டிக்கல் 16 இந்திரசேனா வழக்கு. இது என்னென்னா, இந்த நம்ம இந்த இந்திரசேனா வழக்கு வந்து எதில் பார்த்துருப்போம்னா 1992 வந்து 50% மேலே வந்து ரிசர்வேஷன் போகக்கூடாதுன்னு ஒரு சட்டம் வரும் இல்லையா? ஸோ அதுக்காக போடப்பட்டதான் இந்த இந்திரசேனா வழக்கு. இது வந்து 1992 ஆர்டிக்கல் 16க்கு எதிராக வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் 16 வந்து இடஒதுக்கீடுங்கிற வார்த்தை வந்து அதாவது இந்த 50% மேலே போகக்கூடாதுன்னு இதைத்தான் வந்து ஜெயலலிதா அவங்க வந்து அட்டவணை 9க்கு வந்து மாற்றி அதை வந்து பாதுகாத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம ஏற்கனவே யூனிட் 9ல் வந்து படிச்சிருக்கோம். ஸோ அடுத்து ஏகே கோபாலன் வழக்கு. இது வந்து 1950 ஏகே கோபாலன் வழக்கு. இதுக்கு வந்து இது வந்து என்னென்னா, ஒரு நிமிஷம், அடுத்து ஏகே கோபாலன் வழக்கு 1950 இந்த ஆர்டிக்கல் 21 தனி மனித சுதந்திரம் இருக்கு இல்லையா? ஸோ அதை பற்றி இந்த வழக்கு போட்டிருப்பாங்க. இது என்ன சொல்லியிருக்கும், உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கும்னா, இப்போ வந்து ஒரு வழக்கு நடக்கும்போது
சட்டம் என்ன சொல்லுதோ, சட்டத்தினுடைய விதிமுறைகள் என்ன சொல்லுதோ அதன்படி மட்டும்தான் எல்லாருமே பார்க்கணும். அதன்படி மட்டும்தான் வந்து நடக்கணும். ஸோ அந்த சட்டம் என்ன சொல்லுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும். ஆனால் மேனகா காந்தி வழக்கு 1978ல் அப்படியே சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லணும்னா, சட்ட விதிமுறையும் பாருங்கள். இப்போ ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாருன்னா சட்டத்தோடையும் பாருங்கள் அவர் எந்த சூழ்நிலையில் தப்பு பண்ணார். அப்போ அதுக்காக நெறியும் பாருங்கள். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு பெண்ணை வந்து ஒருத்தன் கற்பழிக்க போகிறான் அப்படின்னா, அப்போதைக்கு ஒருத்தன் அந்த கற்பழிப்பவனை வந்து கொலை பண்ணிட்டுறாங்க அப்படின்னா, அந்த கொலை பண்ணுற நபருக்கு ஏன் தூக்கு தண்டனை கொடுக்கணும்? அவரை வந்து நீங்கள் விடுதலை பண்ணலாம். அதாவது இது என்னென்னா, ஆக்சுவலாக கொலை பண்ணால் என்ன பண்ணணும்? தூக்கில் தான் போடணும். இல்லை வந்து அவருக்கு வந்து கடுங்காவல் தண்டனை தான் கொடுக்கணும். அதாவது நெறியோடு சேர்த்து பார்க்கும்போது, இல்லை ஒரு பெண் தன்னை தற்காத்துக்கிறதுக்காக கொலை பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அந்த நெறியோடு சேர்த்து பாருங்க அப்படின்னு இந்த வழக்கில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த அடிப்படை உரிமைகளில் என்னென்ன மாதிரியான சட்ட திருத்தங்கள் பண்ணாங்கன்னு பார்ப்போம். 1951 முதல் சட்ட திருத்தம். ஸோ இந்த சட்ட திருத்தம் எதுக்காக பண்ணியிருப்பாங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். நம்ம காமராஜர் வந்து நேரிட்ட சொல்லியிருப்பார். இடஒதுக்கீடுங்கிற வார்த்தை பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதனால் இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறத வந்து சேருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? செண்பகராஜன் வழக்கு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அதில் வந்து இந்த ரிசர்வேஷனுங்கிற வார்த்தை வந்து இருந்திருக்காது. ஸோ முதல் சட்ட திருத்தத்தின் மூலமாக ரிசர்வேஷன் மாநில அரசுகளும் இடஒதுக்கீடு வழங்கலாம் அப்படிங்கிறத வந்து ஆர்டிகல் 15 போட்டிருப்பாங்க 1951. அடுத்து 86வது சட்ட திருத்தம் 2002 வாஜ்பாய் காலத்தில் ஆர்டிகல் 21 21/A அப்படிங்கிறத வந்து சேர்த்துருப்பாங்க. ஆர்டிகல் 21/A அதாவது 6 முதல் 14 வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்வி கட்டாயம் அப்படிங்கிறத வந்து ஆர்டிகல் 21/Aல வாஜ்பாய் அரசு வந்து 2002 வந்து சேர்த்துருப்பாங்க. இதனுடைய சிறப்பு என்னென்னா, அரசியல் ஜனநாயகத்திலேருந்து இது காப்பாற்றும். தனி மனித சுதந்திரம், அடிப்படை உரிமை வந்து தண்டனைக்கு உட்பட்டது. ஸோ தண்டனைக்கு உட்பட்டது என்னென்னா, இந்த அடிப்படை உரிமை பாதிக்கப்படும் போது நம்ம வந்து நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டை அணுகலாம். ஸோ சுப்ரீம் கோர்ட்டை வந்து அதுக்கு வந்து உரிய நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கும். இதை வந்து அரசாங்கமும் குடிமக்களுக்கு இந்த அடிப்படை உரிமைகளை வந்து மத்திய அரசோ மாநில அரசோ கொடுக்கல அப்படின்னா அது அந்த உரிய அரசின் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடிப்படை உரிமை அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு அரசாங்கமோ அதாவது மத்திய அரசோ மாநில அரசோ கண்டிப்பாக பின்பற்றப்பட வேண்டிய ஒரு முக்கியமான உரிமைகள். இந்த உரிமைகள் குடிமக்களுக்கான உரிமைகள். இந்த உரிமைகள் எந்த இதுலேயும் வந்து மீறப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் இதனுடைய சிறப்பம்சம். ஸோ இப்போ வந்து என்னென்னா நடப்பு நிகழ்வுகள், இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ஆர்டிக்கலை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். ஆர்டிகல் 19ங்கிறது என்ன நம்ம படித்தோமா? ஆர்டிகல் 19ங்கிறது என்ன? ஸோ ஞாபகப்படுத்திங்க. ஸோ இந்த ஆர்டிகல் 19 வச்சு தான் தேர்தல் பத்திரங்கள் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த மோடி வந்து எங்கெங்கெல்லாம் வந்து எஸ்பிஐ பேங்கில் வந்து தேர்தல் பத்திரங்கள் வாங்கியிருந்தார், அந்த அதை கொடுங்கன்னு சொல்லி கேட்டப்போ எஸ்பிஐ கூட காலதாமதம் பண்ணாங்க. இந்த கேஸை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த தேர்தல் பத்திரங்கள் செல்லாதுங்கிறது இந்த ஆர்டிகல் 19 வச்சு தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஆர்டிகல் 14 அப்படிங்கிறது வந்து இந்த சபரிமலைக்கு வந்து ஆணும் பெண்களும் வந்து 2 பேரும் போகலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு தீர்ப்பு சொன்னாங்க இல்லையா? அது என்னென்னா ஆர்டிகல் 14 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால் தனி மனித சுதந்திரம், இந்த நீங்கள் வந்து யார் வேணாலும் எங்கே வேணாலும் நடமாடலாம் அப்படிங்கிறதுக்கான அந்த தனி மனித சுதந்திரத்தை மேற்கோள் காட்டியிருப்பாங்க. அதேமாதிரி ஆர்டிகல் 14 வச்சு கேரளாவில் கூட ஒரு வழக்கு நடந்திருக்கும். இந்த குடியுரிமை, இந்த சிஏஏ குடியுரிமை திருத்த மசோதான்னு ஒன்று போட்டாங்க இல்லையா? ஸோ அதுவும் வந்து ஆர்டிகல் 14 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதேமாதிரி ஆர்டிகல் 21 ரைட் டு ப்ரைவசி, ரைட் டு மேரேஜ், ரைட் டு டைவர்ஸ், இது எல்லாத்தையுமே கேரளாவிலையும் வழக்குகள் வந்து நடந்திருக்கும். சரிங்களா? ஸோ இதோட அடிப்படை உரிமைகள் வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து பகுதி 4 அப்படிங்கும்போது ஆர்டிகல் 36 to 51. இது என்னென்னா அரசு நெறிமுறை கோட்பாடுகள். அரசு நெறிமுறை கோட்பாடுகள்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசை வந்து நீங்கள் நடத்துவதற்கு என்னென்ன மாதிரியான கோட்பாடுகள் வந்து நீங்கள் வச்சுருக்கணும், அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது என்னென்ன அப்படிங்கிறத வந்து புத்தகத்தில் எழுதி வச்சுருக்காங்க, அரசியலமைப்பு புத்தகத்தில். ஸோ அதை பற்றினது தான் இந்த அரசு நெறிமுறை கோட்பாடுகள்.
டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பகுதி 4 இருக்கக்கூடியது. ஆர்டிக்கல் 36 to 51. அரசியலமைப்பின் புதிய அம்சங்கள் இந்த அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னு கூறினவர் யாருன்னா அம்பேத்கர் தான். ஸோ அம்பேத்கர் தான் நிறையா சொல்லியிருப்பார். ஸோ இது வந்து எந்த நாட்டிலேருந்து எடுத்திருப்பாங்கன்னா அயர்லாந்து நாட்டிலேருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இது வந்து என்னென்னா இது தண்டனைக்கு உட்படாதது. இதை பின்பற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, அரசுக்கு இதெல்லாம் பின்பற்றுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அது பின்பற்றப்படலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அடிப்படை உரிமைகள் அப்படிப்பட்டதல்ல. அதாவது இந்திய மக்கள் வந்து நலமோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அரசு நெறிமுறை கோட்பாடுகள் வந்து எழுதப்பட்டுச்சு. இந்தியாவில் வந்து சமூக மற்றும் பொருளாதார ஜனநாயகத்தை நிலைநாட்டுவது வந்து இந்த அரசு நெறிமுறை கோட்பாடுகள் தான் அப்படின்னு அம்பேத்கர் சொல்லியிருப்பார். இந்திய அரசாங்க சட்டம் 1935 இதிலிருந்து இதனுடைய சிறப்பம்சங்கள் எடுக்கப்பட்டது. ஸோ இந்த அரசு நெறிமுறை கோட்பாடுகள் எந்த சட்டத்திலிருந்து எடுத்திருக்காங்கன்னா இந்திய அரசாங்க சட்டம் 1935. அதாவது பிரிட்டிஷ் நேரடி ஆட்சியின் கீழ் சுதந்திரம் பெறுறதுக்கு முன்னாடி ஒரு சட்டம் போட்டாங்க இல்லையா? ஸோ அந்த நம்ம ஏற்கனவே போட்ட பிடிஎஃபை ஒரு தடவை படித்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில் என்னென்ன மாதிரியான விதிகள் இருக்குதுன்னு பார்ப்போம். ஆர்டிக்கல் 36னா டெஃபனிஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ், அதாவது வந்து மாநில மற்றும் மத்திய மாநில அரசுகளை பற்றிய விரிவாக்கம் வந்து இதில் இருக்கும். ஆர்டிக்கல் 37னா இந்த அரசு நெறிமுறைப்படுத்தக்கூடிய கோட்பாடுகள் எங்கெங்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறத வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. ஆர்டிக்கல் 38 சமூக பொருளாதார அரசியல் நீதியை நிலைநாட்ட வேண்டும். ஸோ சமூக பொருளாதார அரசியல் நீதியை வந்து நிலைநாட்ட வேண்டும் அப்படிங்கிறது தான் ஆர்டிக்கல் 38. ஆர்டிக்கல் 39 பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்குது. ஆர்டிக்கல் 39A இந்திய குடிமக்களினுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும். ஆர்டிக்கல் 39B சொத்தில் ஆண் பெண் இருபாலருக்கும் சமமான உரிமை. ஆர்டிக்கல் 39C சொத்து வந்து ஒரு தனி மனிதனிடத்தில் குவியக்கூடாது. அதே அந்த ஜமீன்தாரி சட்டம்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அது மாதிரி ஒரே ஒரு ஆள்கிட்ட எல்லா சொத்துமே போய் குவியக்கூடாது. அடுத்து ஆர்டிக்கல் 39(D)ல ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம ஊதியம், 2 பேத்துக்கும் சமமான ஊதியம். சமமான ஊதியம் இப்போ கொடுக்குறாங்களா? கிடையாது, ஆணுக்கும் பெண்ணும் வித்தியாசம்தான் இருக்கும். ஸோ ஆனால் இது வந்து என்னென்னா இப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க, அது கடைபிடிக்கப்படலைனாலும் பிரச்சனை இல்லை. அடுத்து ஆர்டிக்கல் 39(E) தொழிலாளர்களுடைய குழந்தைகளை வந்து பாதுகாத்தல். அதேமாதிரி குழந்தை தொழிலாளர் முறை ஒழித்தல் வந்து வேறு ஆர்டிக்கல். ஓகேவா? ஸோ இது வந்து தொழிலாளர்களுடைய குழந்தைகளை பாதுகாத்தல். அடுத்து ஆர்டிக்கல் 40 கிராம பஞ்சாயத்துகளை பாதுகாத்தல். ஆர்டிக்கல் 41 வயது முதிர்ந்தோர், உடல் ஊனமுற்றோர், வேலை இழந்தோர், நோய் தொற்று உடையோரை பாதுகாப்பது தொடர்பானது. ஆர்டிக்கல் 42 மகப்பேறு ஊதியம் வழங்கப்படும். அதாவது இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து அரசாங்க வேலையில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு 9 மாதம் லீவ் கொடுத்து சேலரியும் கொடுக்குறாங்க இல்லையா, அதே மகப்பேறு ஊதியம் சொல்லுவாங்க. ஸோ அது தொடர்பானது ஆர்டிக்கல் 42. ஆர்டிக்கல் 43ல் வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து குடிசை தொழிலை அமைத்தல் மற்றும் பாதுகாத்தல். 2வது தொழிலாளர் நலனை பாதுகாத்தல், ஆர்டிக்கல் 43. ஆர்டிக்கல் 44 பொது சிவில் சட்டம். பொது சிவில் சட்டம்னா எல்லாத்துக்கும் சமமான ஒரு சட்டம். ஸோ அது வந்து இப்போ கூட இந்த இதில் கூட அமல்படுத்தணும்னு சொல்லியிருப்பாங்க. பொது சிவில் சட்டம்னா இப்போ இந்துக்களுக்கு தனியாக வந்து எல்லாத்துக்கும் சட்டமும் சமமானது தான். ஆனால் வந்து இந்துக்களுக்குன்னு சில இப்போ முஸ்லீம்களுக்குன்னு இந்த இப்போ கல்யாணம் பண்ணக்கூடியது, விவாகரத்து வாங்கக்கூடியது, அவங்களுக்குன்னு தனியாக சில சட்டங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் நீக்கிட்டு எல்லாத்துக்கும் பொதுவான சட்டம் தான் பொது சிவில் சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. இந்துக்களுக்கு இந்து திருமண சட்டம் தனியாக இருக்குது, முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் திருமண சட்டம், கிறிஸ்துவர்களுக்கு தனியாக இருக்குது. ஸோ இது மாதிரி சில விஷயங்களில் இந்த திருமணம், இந்த பெண்ணினுடைய அந்த கல்யாணம் பண்ணக்கூடிய ஏஜ், இதிலெல்லாம் சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நீக்கிட்டு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான சட்டம் கொண்டு வர்றதுக்கு பேர் தான் பொது சிவில் சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆர்டிக்கல் 44. 45ல் 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி மற்றும் சுகாதாரத்தை வந்து வழங்கக்கூடியது தான் ஆர்டிக்கல் 45. ஆர்டிக்கல் 46 SC ST பெண்கள் வந்து பாதுகாப்பை வந்து உறுதி செய்வது தொடர்பானது. ஆர்டிக்கல் 47 மதுவை 47ல் 2 இருக்குது. ஒன்று வந்து மதுவை ஒழித்தல் அப்படிங்கிறது வந்து மதுவிலக்குன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மதுவை ஒழித்தல். 47(B)ல் வந்து ஊட்டச்சத்து வழங்க வேண்டும். ஆர்டிக்கல் 48(1)ல் பசுவதை வந்து அந்த பசுக்களை வந்து கொள்கிறாங்க இல்லையா, அதை வந்து தடை செய்யணும்.
48/2ல் விவசாயத்தை வந்து அறிவியல் சார்ந்து வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. 49ல் நினைவு சின்னங்களை பாதுகாத்தல், 50ல் நிர்வாகத்துறையையும் நீதித்துறையும் வந்து தனியாக பிரிக்கிறது தொடர்பானது, 51 வந்து சர்வதேச அதாவது வெவ்வேறு நாடுகளுக்கு இடையிலான அந்த சர்வதேச அமைதியை நிலைநாட்டுவது தொடர்பானது. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த அரசு நெறிமுறை கோட்பாடுகள், இதை வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமாக வந்து பிரிக்கிறாங்க. சமதர்ம கோட்பாடுகள், காந்திய கோட்பாடுகள், சுதந்திர கோட்பாடுகள் அப்படின்னு. இதில் சமதர்ம கோட்பாடுகள்னால் ஆர்டிகல் 38, 39, 41, 42, 43, 47 இது எல்லாமே சமதர்ம கோட்பாடுகள். காந்திய கோட்பாடுகள்னால் ஆர்டிகல் 40, 43, 46, 47, 48. ஸோ இது ரெண்டுலையுமே 43 வருது இல்லையா. இப்போ ஆர்டிகல் 43 வந்து பார்த்திங்கன்னா குடிசை தொழிலை அமைத்தல் அப்படிங்கிறது வந்து காந்திய கோட்பாடும், தொழிலாளர் நலனை பாதுகாத்தல் அப்படிங்கிறது வந்து சமதர்ம கோட்பாடாகவும் வரும். ஸோ ஆர்டிகல் 43 2 இருக்கு இல்லையா. ஸோ அதனால் அந்த மாதிரி 2ஆக வரும். இப்போ 47ல் பார்த்தீங்கன்னா காந்திய கோட்பாடு வந்து மதுவை ஒழித்தல், அதாவது மது விலக்குங்கிறது காந்திய கோட்பாடு, ஊட்டச்சத்து வழங்க வேண்டும் அப்படிங்கிறது சமதர்ம கோட்பாடாக இருக்கும். புரியுதுங்களா. அடுத்து சுதந்திர கோட்பாடு, சுதந்திரமாக இருக்கிறதுக்கான கோட்பாடுகள். இது ஆர்டிகல் 44, 45, 49, 50, 51 இதெல்லாம் வந்து சுதந்திர கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னென்ன மாதிரியான கோட்பாடுகள் இருக்குங்கிறத பார்த்துட்டோம். ஸோ இதில் இந்த டிபிஎஸ்பியில் என்னென்ன மாதிரியான சட்டத்திருத்தங்கள் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 42வது சட்டத்திருத்தம் 1976 மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. குட்டி அரசியலமைப்பு புத்தகம், அவ்வளோ பெரிய சட்டத்திருத்தங்கள் அதில் இருக்கும். ஸோ நிறைய இடங்களில் இந்த 42வது சட்டத்திருத்தம் வரும். இவங்க தான் முகவரியிலையும் பண்ணியிருப்பாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவங்க வந்து ஆர்டிகல் 39ல் புதுசாக ஒன்று சேர்ப்பாங்க, 2 சேர்ப்பாங்க. ஒன்று வந்து முதல்ல வரைக்கும் தானே பார்த்தோம். ஸ்மால் எஃப் வந்து குழந்தைகளினுடைய சுகாதார மேம்பாடு. ஆர்டிகல் கேபிட்டல் ஏ, முதல்ல ஸ்மால் ஏ பார்த்தோம் இல்லையா. ஸோ அடுத்து கேபிட்டல் ஏன்னு சேர்ப்பாங்க. இது வந்து ஏழைகளுக்கான இலவச சட்ட உதவி. அதனால தான் நிறைய இதில் நீதிமன்றங்களில் பார்த்தீங்கன்னா இலவச சட்ட உதவி மையம்னு ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்கள்ல, அது இந்த இதன் அடிப்படையில் தான். ஆர்டிகல் 43ல் கேபிட்டல் ஏ ஒன்று சேர்த்துருப்பாங்க. அது தொழிற்சாலைகளின் மேலாண்மையிலும் நிர்வாகத்திலும் வந்து தொழிலாளர்கள் வந்து பங்கெடுக்கணும் அப்படிங்கிறத வந்து ஆர்டிகல் 43ல் சேர்த்துருப்பாங்க. ஆர்டிகல் 48/7 சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறத சேர்த்துருப்பாங்க. அடுத்து 44வது சட்டத்திருத்தம் 1978ல் மொரார்ஜி தேசாய் காலத்தில் ஆர்டிகல் 38ல் வந்து சேர்த்துருப்பாங்க. சமத்துவமின்மையை குறைத்தல் அப்படிங்கிறத வந்து சேர்த்துருப்பாங்க. அடுத்து 86வது சட்டத்திருத்தம் 2002ல். இது வந்து ஆர்டிகல் 45ல் வந்து இந்த 6 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து கல்வி கற்க வேண்டும், ஊட்டச்சத்து கொடுக்க வேண்டும் இருக்கும்ல, அது வந்து இவர் சேர்த்தது தான். 86வது சட்டத்திருத்தத்தில் வாஜ்பாய் அவர்கள் சேர்த்தது. அடுத்து 97வது சட்டத்திருத்தம் மன்மோகன் சிங் காலத்தில் 43/Bல கூட்டுறவு சங்கங்கள் அமைத்தல் அப்படிங்கிறத வந்து மன்மோகன் சிங் வந்து சேர்த்திருப்பார். ஆர்டிகல் 43/B. ஸோ இதில் என்ன வழக்குனா மினர்வா மில்ஸ் 1980ல் மினர்வா மில்ஸ் வழக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு 2 மினிட்ஸ். ஓகே, இந்த மினர்வா மில்ஸ் வழக்கு 1980ல் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லும் அப்படின்னா, இந்த டிபிஎஸ்பி நிறைவேற்றுவதற்காக வந்து அடிப்படை உரிமையில் எந்த சட்ட திருத்தத்தையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அடிப்படை உரிமையும் இந்த டிபிஎஸ்பியும் வெவ்வேறு அல்ல, இது ரெண்டும் ஒரு மாட்டு வண்டியில் இருக்கக்கூடிய 2 சக்கரங்கள் போன்றது, இது வந்து சமூக புரட்சி உண்டாக்கக்கூடியதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. மினர்வா மில்ஸ் வழக்கு 1980ல். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது அடிப்படை கடமைகள். இந்த அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது வந்து 1950ல் வெளியிடப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து இல்லை. அதுக்கப்புறம் 1976 இந்திரா காந்தி 42வது சட்டத்திருத்தம், நான் சொன்ன மாதிரி 42வது சட்டத்திருத்தத்திலேருந்து ஸ்வரன் சிங் குழு அப்படிங்கிற குழு தான் வந்து இந்த அடிப்படை கடமைகளை வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்வரன் சிங் குழு அடிப்படை கடமைகளை வந்து எந்த குழுவின் மூலமாக ஏற்றுனாங்கன்னா சுரன் சிங் குழு. இந்த குழு தான் வந்து அடிப்படை கடமைகளை எழுதி இந்திராட்ட கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க வந்து 10 அடிப்படை கடமைகளை வந்து சேர்த்துருப்பாங்க. ஸோ இது வந்து எங்கேருந்து எடுக்கப்பட்டுச்சுன்னா ரஷ்யா நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டது. மேலும் வந்து ஜப்பான்லேயும் வந்து அடிப்படை கடமைகள் வந்து இருக்குது. ஸோ அங்கே வந்து என்னென்னா ஜப்பானில் வந்து அது வந்து அடிப்படை கடமைகள், அதாவது ஒவ்வொரு
ஒவ்வொரு குடிமகனும் இந்த நாட்டிற்கு திருப்பி செய்ய வேண்டிய கடமைகள். அந்த கடமைகளை வந்து ஜப்பான் நாட்டில் கண்டிப்பாக அது தண்டனைக்கு உட்பட்டது. அதனால அவங்க பின்பற்றுறாங்க. இங்கே வந்து என்னென்னா, இப்போ வந்து அரசு வந்து நமக்கு குடிமகனுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது உரிமை. ஒரு குடிமகன் நாட்டுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது அடிப்படை கடமை. ஸோ அந்த நாட்டுக்கு நீ என்ன திருப்பி செலுத்த போகிற அப்படிங்கிறது அடிப்படை கடமை. ஆனால் இந்த அடிப்படை கடமைகள் வந்து மீறப்பட்டாலோ இல்லை செய்யலைனாலோ ஒரு இந்திய குடிமகனை வந்து கைது பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இது வந்து தண்டனைக்கு உட்படாதது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரே ஒரு ஆர்டிக்கல், அதாவது பார்ட்டில் வந்து புதுசாக தான் சேர்த்துருப்பாங்க. ஏன்னா அடிப்படை கடமைகள்ங்கிறது ஏற்கனவே கிடையாது இல்லையா? ஸோ அதில் வந்து பகுதி 4ல் ஏ அப்படிங்கிறத சேர்த்துருப்பாங்க. அதேமாதிரி ஆர்டிக்கல் 51ல் கேபிட்டல் ஏ அப்படின்னு சேர்த்து இதை வந்து தனியாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து அடிப்படை கடமைகள். ஸோ 51A வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் ஏ, இது வந்து ஸ்மால் ஏபிசின்னு வரும். ஸோ ஸ்மால் ஏ என்னென்னா தேசிய கொடி, தேசிய கீதம், தேசிய பாடலை வந்து மதிக்கணும். பிங்கிறது வந்து சுதந்திர போராட்ட தலைவர்களை போற்ற வேண்டும். சிங்கிறது நம்ம நாட்டினுடைய ஒற்றுமை ஒருமைப்பாட்டுக்கு பாடுபட வேண்டும். டிங்கிறது நாட்டின் பாதுகாப்புக்கு உதவி புரிய வேண்டும், அதாவது இராணுவத்தில் பணியாற்றுவது தொடர்பானது. அதுக்கடுத்து அப்படிங்கிறது ஒவ்வொரு மாநிலமும் சகோதரத்துடன் இருக்க வேண்டும் மற்றும் பெண்களை பாதுகாக்க வேண்டும். எஃப் அப்படிங்கிறது நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டும். ஜி அப்படிங்கிறது நாட்டின் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும். ஹச் அப்படிங்கிறது அறிவியல் மனப்பான்மையோடு செயல்பட வேண்டும். ஐ அப்படிங்கிறது அரசின் சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும். ஜே அப்படிங்கிறது நாட்டின் பொருளாதார மேம்பாட்டுக்கு உழைக்க வேண்டும். ஸோ இதுதான் வந்து அடிப்படை கடமைகள். இதுக்கப்புறமா இதில் வந்து சட்டத்திருத்தம் மேற்கொண்டிருப்பார் வாஜ்பாய். 86வது சட்டத்திருத்தம் 2002ல். இவர் தான் வந்து ஜேக்கு அப்புறமா கேங்கிறத சேர்ப்பார். அதாவது என்னென்னா 6 முதல் 14 வரையிலான குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து பெற்றோர்கள் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து 51/7 கேல வந்து சேர்த்துருப்பார். சரிங்களா? இது வந்து ஏன்னா இந்த அடிப்படை கடமைகள் வந்து இதில் சேர்க்கும்போது என்னென்ன மாதிரியான விவாதங்கள் வந்துச்சு அப்படின்னா, இதை ஏன் வந்து இதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளே புரியலை அப்படிங்கிற ஒரு வாதத்தை வந்து முன் வச்சாங்க. இது வந்து தண்டனைக்கு உட்படாத இருக்கிறதுனால குடிமக்கள் இதை பின்பற்றியே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு இது இல்லை. ஸோ இது வந்து தண்டனைக்கு உட்படாது, அதனால் இதை வந்து பின்பற்றியே ஆக வேண்டும்னு ஒரு கட்டாயம் இல்லை அப்படிங்கிறதுனால இதை ஏன் இப்படி வச்சுருக்கீங்கன்னு கேள்வி கேட்டாங்க. அதுக்கப்புறம் இதை ஏன் 3A சேர்க்காம 4A சேர்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியும் வந்து இந்த அடிப்படை கடமைகளுக்கான டைம்லாம் வந்துச்சு. இது வந்து ஒரு தேவையில்லாத ஒன்று. ஏன்னா நீங்கள் வந்து தண்டனையும் கொடுக்க மாட்டீங்க, இதை மக்கள் பின்பற்றலைன்னா பிரச்சனையும் இல்லை, அப்படின்னா எதுக்கு சும்மா நீங்கள் போய் பார்க்குறதுக்காக வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன குழு போட்டிருப்பாங்கன்னா, வர்மா குழு 1999ல் அடிப்படை கடமைகளை வந்து நிறைவேற்ற மாதிரி நிறைய சட்டங்கள் அதாவது இந்த அடிப்படை கடமைகள் வந்து போடப்பட்டது சரிதானா அப்படிங்கிறது வந்து பார்க்குறதுக்காக இந்த வர்மா குழு வந்து அமைச்சிருப்பாங்க 1999ல். இவங்க வந்து என்னென்னா இந்த அடிப்படை கடமைகளை நிறைவேற்ற மாதிரி நிறைய சட்டங்கள் வந்து போட்டிருக்காங்க, இது இருக்கிறது வந்து சரிதான் அப்படின்னு சொல்லி இவங்க கொடுத்துருப்பாங்க. என்னென்ன மாதிரியான சட்டங்கள்லாம், உதாரணத்துக்கு இந்த காடுகள் பாதுகாக்கக்கூடிய சட்டம் 1980, வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972, அதேமாதிரி இந்திய தண்டனை சட்டம், அதாவது இந்தியன் பீனல் கோட்லையும் வந்து நிறைய சட்டங்கள் வந்து சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வர்மா குழு சொல்லியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் என்ன, அடிப்படை கடமைகள் என்ன, அரசு நெறிமுறை கோட்பாடுகள் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த குடியரசுத் தலைவர், ஆளுநர், துணை குடியரசுத் தலைவர் அதை பற்றியெல்லாம் அடுத்து பார்க்கலாம். ஓகே.